இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். நம்ம நிறைய டைம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளேஷன் இது ரொம்ப காமனான ஒரு வேர்டு, நம்ம டெய்லி நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். இது என்ன, அது ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? இது புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம மக்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ஐடியாஸ் நிறைய வர வர அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்டும் காயின் பண்ணிடுறாங்க. அப்போ ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் காமனாக வாங்கக்கூடிய பொருள் என்ன? ஷாம்பு வாங்குவோம். அந்த பேக்கெட்ஸில் சாஷே ஷாம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி மாதிரி அந்த அளவு இல்லை, அளவு கம்மியான மாதிரி இருக்கு. அதே 2 ரூபா தான் ஷாம்புடைய காஸ்ட், அதே 2 ரூபா தான். ஆனால் ஷாம்பு அளவு ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி 2 நாள் போட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ ஒரே நாளில் காலியாயிருது. உண்மைதான், உண்மை. அப்போ என்ன சொல்ல வரணும், அதே 2 ரூபா, இது காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணல. காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்றோம். அதே ஷாம்பு 2 ரூபா கொடுத்து வாங்கின இடத்துல இப்போ 2 ரூபா 50 காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ இது இன்ஃப்ளேஷன். இது ஒரு டெக்னிக், இது ஒரு ஐடியா, மார்க்கெட்டிங் ஐடியா. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க நிறைய கம்பெனிஸ், இது நிறைய பேர் இப்போ ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்க நிறைய கம்பெனிஸ். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாம உள்ள இருக்கிற அந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணிடுறது. ஸோ எண்ட் ரிசல்ட் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு அதே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துடுது. இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகுது, காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த பிஸ்னஸ், எல்லாம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒன்று, அதே ப்ராஃபிட் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று என்ன, காஸ்ட்டை கம்மி பண்ணுறது. காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுங்கிறது பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாத காஸ்ட்டில் நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும், ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம செல் பண்ணக்கூடிய குவான்டிட்டி 100 கிராம் விற்றோம் அப்படின்னா இன்னைக்கு அது 75 கிராம் ஆகிடுச்சு. அதே ரேட்டு அது 75 கிராம்ஸ் தான் விற்கிறோம். சிப்ஸ் பேக்கெட் எடுத்து பாருங்க. முன்னாடி அந்த சிப்ஸ் பேக்கெட் பலூன் மாதிரி இருக்கும், காற்று தான் இருக்கும். அது ஒரு 10 சிப்ஸ் இருக்கும் 10 ரூபாய்க்கு. அப்படின்னா இன்னைக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சிப்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன எக்ஸாம்பிள்ஸ். அதே 10 சிப்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 5 சிப்ஸ் 6 சிப்ஸ் தான் இருக்கு. அப்போ அந்த வெயிட்டை கம்மி பண்ணிட்டாங்க. வெயிட், குவான்டிட்டி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இது கம்மி பண்ணியாச்சு. ஆனால் ரேட்டை அதே ரேட்ல மெயின்டைன் பண்றாங்க. 10 ரூபானா 10 ரூபா. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அதே ரேட்டை கொடுத்தா வாங்குறாரு, அதிகமாக கொடுத்து வாங்கல. ஆனா அந்த ரேட்டுக்கு கம்மியாக தான் வாங்குறாரு. ஓகேவா? ஒரு விதத்தில் இன்ஃப்ளேஷனும் இதுவும் ஒன்று தான். ஏன்னா அதிகமாக இப்போ எனக்கு அதே குவான்டிட்டி வேணும்னா அதிகமான ரேட்டு கொடுத்தா தான் அதே குவான்டிட்டி வாங்க முடியுது இல்லைங்களா? அதே விஷயம் தான். இன்ஃப்ளேஷன் மாதிரி தான் இதோடைய எஃபெக்டும். பிகாஸ் எனக்கு அதே குவான்டிட்டி வேணும்னா அப்போ அதிகமாக வாங்கணும்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அந்த பேக்கெட்டுக்கு நான் 10 ரூபா கொடுத்தா போதும், இல்லை அந்த ஷாம்பு பேக்கெட்டுக்கு 2 ரூபா கொடுத்தா போதும். பட் குவான்டிட்டி கம்மியாச்சு. ஸோ ஷ்ரிங்க்னு என்ன அர்த்தம்? சுருங்குறது. ஷ்ரிங்க் அதுதான், குவான்டிட்டியை கம்மி பண்ணியாச்சு, வெயிட்டை கம்மி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த புது வேர்டு, ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். ஸோ ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.